பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 15 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள மகத்துவ தேவனாய் கர்த்ததாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்திலே கர்த்தர் எரேமியாவை நோக்கி, நீ போய் உனக்கு ஒரு சணல் கச்சியை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதை தண்ணீரிலே பட ஒட்டாதே என்று சொல்லி இந்த சணல் கச்சியின் மூலமாக ஆண்டவர் கற்பிக்கிறதான பாடத்தை குறித்து இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யூதாவும் இஸ்ரவேலரும் தான் தேவனால் அணியப்பட்ட ஒரு சணல் கச்சை. அந்த மக்கள் அவருக்கு உண்மையாயிருந்த காலத்தில் தேவன் அவர்களோடு கொண்டிருந்த நெருங்கிய உறவுக்கு அந்த சணல் கட்சி ஒரு அடையாளமாக இருந்தது. இப்பொழுது அந்த மக்கள் பயனற்று போய்விட்டதால் எரேமியா உபயோகமற்ற சணல் கட்சியை எடுத்து எறிந்துவிட்டது போல அந்த மக்களும் எடுத்தெறியப்பட வேண்டும். ஐப்பிராத்து பகுதியிலே நாடு கடத்தப்பட்ட மக்கள் அவர்களது பாவத்தால் உபயோகமற்றவர்களாகி விடுவார்கள், பெருமையும் மகிமையும் மறைந்துவிடும் என்பதை இங்கே இந்த காரியத்தின் மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு எச்சரிக்கிறார். கதிரபட்சநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல் திராட்சை ரச ஜாடிகளை குறித்தும் 12வது வசனம் முதல் பார்க்கிறோம். யூதாவின் மக்கள் வெறுமையான ஜாடிக்கு சமம். அவர்கள் நியாய தீர்ப்பு, குழப்பம் என்கிற குடி போதையினால் நிரப்பப்படுவார்கள், நொறுக்கப்படுவார்கள், அழிக்கப்படுவார்கள் என்பதை குறித்து இங்கே ஆண்டவர் தெரிவிக்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து சிறையிருப்பு பற்றிய எச்சரிக்கையான காரியங்களை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டுமையாயிராதையுங்கள், கர்த்தர் அதை விளம்பினார் என்று சொல்லி தீர்க்கதரிசி அவர்களை எச்சரிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும், இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும், நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும்போது அவர் அதை அந்தகாரமும் காரிலும் மாறப்பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள் என்று அந்த எச்சரிப்பு குறிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கேளாமற் போனால் என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதையும் அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எவ்வளவோ காரியங்கள் மூலமாக ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்னும் 14வது அதிகாரத்திலும் ஒரு வறட்சி, பஞ்சம், பட்டயம் ஆகியவற்றை குறித்தும் ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். மழை தாழ்ச்சி குறித்து அங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறார். யூதா துக்கிக்கிறது, அதன் வாசல்கள் பலனற்று கிடைக்கிறது, தரை மட்டும் குனிந்து கறி கடுத்து திரிகிறார்கள், எருசலேமின் கூக்குரல் எழும்புகிறது என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தேசத்தின் மேல் மழை இல்லை, தரை வெடித்திருக்கிறது, விவசாயம் கெட்டு போயிற்று, மிருகங்கள் பிழைப்பதற்கு வழி இல்லாமல் போயிற்று. இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்தில் இரட்சகரே நீ தேசத்தில் பரதேசியை போலவும் ராத்தங்க இறங்குகிற வழிப்போக்கனை போலவும் இருப்பானேன் என்று சொல்லி அங்கே தீர்க்கதரிசி ஆண்டவரை நோக்கி முறையீடுகளை பாதித்து குறித்து பார்க்கிறோம். ஜனங்களுடைய அக்கிரமங்கள் ஆண்டவரை விட்டு பிரித்து விட்டது. ஜனங்கள் அக்கிரமங்களோடு பாவத் செயல்களோடு ஆண்டவர் சமூகத்தில் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் எரேமியாவை நோக்கி, இந்த ஜனத்துக்கு நன்மையுண்டாக நீ விண்ணப்பம் பண்ண வேண்டாம், உபவாசித்தாலும் நான் விண்ணப்பத்தை கேட்பதில்லை, தகன பலிகளையும் காணிக்கையை செலுத்தினாலும் நான் பிரியமாயிருப்பதில்லை என்ற காரியத்தை ஆண்டவர் சொல்கிறது. காரியத்தை குறித்து முதலாவது கீழ்ப்படிதல், அதுதான் அவசியமாக இருக்கிறது. ஆனால் ஜனங்கள் இதைத்தான் மீறி விடுகிறார்கள். கீழ்ப்படிதலை தவிர மற்ற எல்லாவற்றையும் செய்கிறார்கள். கீழ்ப்படிதலே உத்தமம். கதிரபட்சநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது அங்கே தொடர்ந்து 15வது அதிகாரத்திலும் ஆண்டவர் இந்த எரேமியாவுடைய பரிந்துரை ஜெபத்திற்கு இங்கே பதில் கொடுக்கிறது குறித்து பார்த்து பார்க்கிறோம். அங்கே மக்கள் தேவனை புறக்கணித்து பின்மாற்றத்தில் தொடர்ந்து சென்றதால் எருசலேமின் அழிவும் பாபிலோனுக்கு மக்கள் நாடு கடத்தப்படவும் தவிர்க்க முடியாதது. இந்த மக்கள் சார்பாகவே மோசே, சாமுவேல் இவர்கள் ஆண்டோட சமூகத்தில் பரிந்துரை பேசினால் ஏற்றுக்கொள்ள மாட்டாது. மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு நின்றாலும் நான் இந்த வேண்டுதலை கேட்க மாட்டேன் என்பதை அங்கே ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம்.
உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியாவோடு இருந்தவர் நம்மோடும் இருப்பார். கர்த்தருடைய வார்த்தைகள் கிடைக்கும் பொழுது எரேமியா அங்கே 16வது வசனம் சொன்னபடி, உமது வார்த்தைகள் எனக்கு கிடைத்தபடினே அவளை உட்கொண்டேன். உமது வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமாக இருந்தது. சேனைகளின் தேவனாய் கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் நேசிக்க வேண்டும். எரேமியாவை போல ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்போம், கீழ்ப்படிவோம். கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.